தோல் எடுப்பு அப்படின்ற பாடத்தில் வரக்கூடிய 3 வகையான குத்துக்கள் வரக்கூடிய பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி தோல் எடுப்பில் வேறொரு பாடத்தை காட்டுறோம். தோல் எடுப்புனாலே கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் சுற்றக்கூடிய பாடம். இது கால்மானம் 4 பிரிஞ்சு செய்யக்கூடிய பாடம் முறை தான். தோல் அப்படி திரும்பும்போது கழுத்துக்கும் தோள்பட்டைக்கு இடையில் சுற்றும். இதில் கிறுக்கி இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 3 விதமான குத்துக்கள் வரும். முடித்ததுக்கப்புறம் ஒரு பகல், 2 பகல், தலையறுப்பு, உடம். இதை முடித்ததுக்கப்புறம் ஏற்றி ஒரு குத்து குத்தணும். ஏற்றி முதல் குத்து, 2வது பக்க குத்து, அப்படியே 3வது எதிர் திசைக்கு ஒரு குத்து. அடியோடு வரும். இது அடியோடு இந்த குத்தை செய்யணும். மீண்டும் பாருங்கள், எதிரில் ஏற்றி வச்சு நேராக ஒரு குத்து வருதுங்களா, அந்த பக்கவாட்டு குத்தை மட்டும் நல்லா விட்டுருக்கவனிங்க. தொடையில் எவ்வளோ அழகாக நிற்கிது பாரு சிலம்பம். அப்படியே ஏற்றி வச்சு குத்தணும், நல்லா போகும். அதுக்கு அப்படியே எதிர் திசையில் 3வது குத்து போகும். இப்படி தான் இந்த 3 விதமான குத்துக்களும் செய்ய போகிறோம். அந்த பாடத்தை நம்மளுடைய மாணவர் செய்வார். தயார் நிலை, ஆரம்பிங்க. தோல் எடுப்போடு வரக்கூடிய சுத்து, ஒரு பகல், 2 பகல், தலையறுப்பு, உடம். இப்போ ஏற்றி வச்சு ஒரு குத்து, பக்க குத்து, அதுக்கடுத்து எதிர்குத்து, இப்படின்னு 3 விதமான குத்து. மீண்டும் பழைய நிலைக்கு வந்துட்டாங்க. அதே பாடத்தை மீண்டும் செய்ய போகிறாங்க. உங்களுடைய சந்தேகங்களை பார்த்து தெளிவுபடுத்தும். தோல் எடுப்பு அப்படின்னு செய்யக்கூடிய இதில் ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது. எனது நண்பர் கண்ணன் என்பவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை. இதில் பல்வேறு வகையான பாடங்கள் இருக்குது. இதில் ஏற்கனவே ஒரு சில பாடங்கள் கொடுத்துருப்பேன். இந்த பாடத்தில் 3 விதமான குத்துக்கள் வரும். ஒரு திசை முடிச்சோடனே அடுத்த திசைக்கு அதே பாடம், 2வது திசைக்கு அந்த பாடத்தை செய்கிறார். இப்படி 4 திசைக்கு அந்த பாடத்தை செய்யலாம். ஏற்றி குத்து, பக்க குத்து, எதிர் திசை குத்து, அப்படியே மீண்டும் அந்த பாடத்தை ஆரம்பிக்கணும். அந்த திசைக்கு 3வது திசைக்கு இப்போ பாடம் போயிட்டு இருக்குது. இப்படி 4 திசைக்கு செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அறுப்பு, வெட்டு, குத்து இப்படின்னு எல்லாம் காட்டுறதுக்கப்புறம் கடவுள் வணக்கம், குரு வணக்கம், சபை வணக்கம் இப்படின்னு செய்து முடிப்போம். 3வது திசைக்கு ஏற்றி ஒரு குத்து, பக்க குத்து, எதிர் திசை குத்து. இப்படி இந்த பாடத்தில் ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. இதுபோலவே இந்த தோல் எடுப்பு பாடத்தில் வரக்கூடிய 2 கால்மானத்தில் பக்கவாட்டில் ஏறி இறங்கி அறுப்பு, குத்து, வெட்டு, வீச்சு இதெல்லாம் கலந்து செய்யக்கூடிய பாடங்கள் இருக்குது. இதில் நன்கு தேர்ச்சி பெற்றோன்னா யாரும் நம்மக்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு விளையாடலாம். இந்த மாதிரியான பாடங்களெல்லாம் நிறைய நம்ம பாரம்பரிய விளையாட்டில் புதைந்து கிடக்கு. எனவே நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இது போன்ற கலைகளை எல்லோரும் பரவச் செய்வதன் மூலமாக இந்த கலையை வளர்க்கலாம். நன்றி.